வணக்கம் நண்பர்களே. என்னடா வானத்தில் ஒரே ஒரு பிளாக்ல நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளாக் இல்லை, ஒரு கோடி கணக்கான பிளாக்கு மேலே தான் நிற்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் சொல்கிறது உங்களுக்கு எப்போ புரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் புரியும். ஸோ நான் உங்கள் கார்த்திக் கேஆர்ஜி தமிழ். இது உங்கள் ஸ்கை பிளாக் சீரீஸ் பார்ட் 1. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சிறப்பான ஆள் நீ. நான் ஒன் பிளாக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன் பிளாக்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பிளாக்கை உடைக்க பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸு நிறைய இதெல்லாம் அன்லாக் ஆகும். அதை வச்சு நான் வந்து என்டர் ஆகினா போட்டு தள்ளணும். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்காச்சும் நம்ம இந்த பிளாட்ஃபார்மை வந்து பெருசு பண்ணிட்டு தான் இந்த வீடியோ முடிக்கிறோம். ஏன்னா வந்து பார்ட் 1 நம்மளால் அதிகமாக எதுவும் பண்ணிட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதையே பண்ணிட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 பிளாக் அப்படியே வச்சுருவோம். பிளாக்ஸ்லாம் வச்சு முடிச்சுட்டு மைண்ட் பண்ணலாம் பார்த்தா இங்கே ஒரு செஸ்ட் நண்பர்களே. செஸ்ட்டை திறந்து பார்த்தா உள்ள சாப்ளிங்கு ஆப்பிள் இதெல்லாம் இருந்துச்சு, கேரட்லாம். சரி சாம்பிளிங் எதுக்கு விடணும், நமக்கு உட்டாச்சு கிடைக்குமேன்னு சொல்லி நட்டு வச்சிட்டேன் நண்பர்களே. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இங்கே ஒரு ஆடு ஸ்பான் ஆகிட்டான் நண்பர்களே. மொத மாபு நமக்கு இந்த ஸ்கை பிளாக்கில் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஆடு இருக்குது. இந்த ஆடு கீழே விழாமல் இருந்தால் சரி, அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஃபார்ம் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஆடு கிடச்சிச்சு எனக்கு. தம்பி இருக்கிற வுட்டை வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். அந்த கிராஃப்டிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஸ்லாப்லாம் செஞ்சு அதெல்லாம் வச்சு, ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்ஸ் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய காஸ்ட்லியாக செலவாகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வச்சோன்னா நம்ம கம்மியான செலவுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய இடமா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கை பிளாக்ல மைன் பண்ணால் தான் நமக்கு ரிசோர்ஸே கிடைக்கும். மைன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி வந்துச்சு, மாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி. அந்த ஆடு எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க, அது கீழே விழுந்துருச்சு. எப்படி தள்ளி போச்சுன்னே தெரியல. நான் அதை பார்க்கவே இல்லை, இந்த ஃபுட்டேஜ்லேயும் அது இல்லவே இல்லை. மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு செஸ்ஸு உள்ளே பார்த்தா நிறைய போன் மீல் இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 35 போன் மீல் மேலே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீ சாப்ளிங்கை வச்சு அதை வந்து க்ரோ பண்ணேன். இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உட்டன் டூல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ்க்கே நான் அப்கிரேட் ஆகலை, உட்டன் டூல்ஸ் செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாகவே மைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைமர் ஓடும். அந்த டைமருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அப்கிரேடான லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஒரு பயம், அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோ பயம்னா அந்த ஸ்னோவில் இருக்கிற செஸ்ட்டு டூல்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாப்ஸ்லாம் வந்து ஸ்பான் ஆகும். அவ்வளோதான் நண்பர்களே. டைமர் தெரியுது அவங்களுக்கு, கீழே 28 அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு டைமர். இந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது பயம் வரும். அந்த பயம் என்னென்ன ஆனது அந்த டைமர் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அந்த டைமருக்கு அப்புறம் அந்த முதல் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அயன் ஸ்வாடு கிடச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டோன் டூல்ஸ் தான் வச்சுட்ருக்கேன், அதுவும் பிக்கேக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறேன். அந்த நேரத்தில் நமக்கு இந்த அயன் ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ வந்து ஜாம்பி இதெல்லாம் வருவானுங்க, அவனுங்களாம் அடித்து பார்க்க விட்றதுக்கு இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நண்பர்களே. நார்மலாக தானடா மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன், எதுக்குடா தேவையில்லாமல் வந்து வெடித்தேன். சும்மா மைண்ட் பண்ணுறது நண்பர். டப்புன்னு வந்தான், ஒரு 2 அடி போட்டு அவனை கீழே தள்ளி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே வந்து அணுகுண்டு டமால்னு வெடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பிளாங்கை வச்சு திரும்ப ரீஸ்டோர் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பீட் பண்ணிடுறேன். மீண்டுமா இவன் வெடிச்சதை திரும்ப வந்து வெடிச்சிட்டு இருக்கிறான். இவன் வெடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பிளாங்கை வச்சு நான் அந்த ஸ்டோரேஜ் பிளாக்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த ஸ்டோரேஜ் பண்ணதெல்லாம் திரும்ப எடுத்து வச்சிருந்தேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் அப்படியே மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கிடச்ச மாதிரி இருந்துச்சு, அது பக்கில் எப்படியோ போயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்னஸில் வந்து 3 அயன் கேட்ட பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிருக்கிறேன். இந்த டைமண்டை எடுத்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே நண்பர்களே, அயன் பிக்சர் செஞ்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் பண்ணுற அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம ஸ்கை பிளாக்கோட டைமண்ட் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுருவோம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோவோட எண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் கேஆர்ஜி. பாய் கைஸ்.